பல பேருக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாமல் இருந்தவர்கள் கூட இன்று அரசியலை பேசுகிறார்கள் என்றால் இவருடைய அரசியலுடைய வருகைக்கு பிறகுதான். ஆனா சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கருத்து கணிப்புகள் என்பது கருத்து கணிப்புகள் அல்ல, கருத்து திணிப்புகள். ஏன்னா நீங்களே கூட பார்த்திருப்பீங்க, இதுக்கு முன்னாடியும் பல கட்சிகள் பல மாநிலங்களை ஜெயிப்பாங்கன்னு சொன்ன கருத்துக்களும் தோற்று இருக்கிறது. சில கருத்து கணிப்புகள் பலித்தும் இருக்கிறது. இப்ப கருத்து கணிப்புகளை முழுமையா நம்புறீங்களா இல்ல மக்களை முழுமையா நம்புறீங்களா? நாங்க தமிழ்நாட்டு மக்களை தாங்க நம்புறோம். தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு இளம் தலைமுறையினரையும் தமிழ்நாட்டு தாய்மார்களையும் நம்பிதான் எங்க தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். தவிர கருத்து கணிப்புகளை நம்பியோ திமுக கட்சியை நம்பியோ கூட்டணி கட்சிகளை நம்பியோ அந்த கட்சியை நம்பியோ எங்க தலைவர் கட்சி ஆரம்பிக்கல. அவர் முழுக்க லட்சோப லட்சக்கணக்கான தாய்மார்களையும் இளைஞர்களையும் நம்பிதான் அவர் கட்சி ஆரம்பிச்சாரு. அவர்கள் தான் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க போறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணாதாங்க ஸ்டாலின் முதலமைச்சர். தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டாதாங்க எடப்பாடி முதலமைச்சர். தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டாதான் எங்க தலைவர் தளபதி அவர் முதலமைச்சராக வர முடியும். அப்ப தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்தாங்க. 2026 தலைவர் தளபதி அவர்களை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சராக பார்க்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணதுனாலதான் கருத்து கணிப்புகள் இப்படி வருது.